ஸோ ஃபியூ டேஸாக கனெக்ட் பண்ண முடியல. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் ஃபோக்கஸ் ஆகிருந்தது. ஆஃபீஸ் ப்ளஸ் பர்சனல். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. ஸோ லெட்ஸ் ஒரு கண்டென்ட்டை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் வந்து பியோர் ஏஐ டெக்னிக்கல் டாஸ்க் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் இது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க், ரைட்? இப்போ நீங்கள் ஏஐ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாக அது வந்து ஹியூமன் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண தான் யூஸ் பண்ணுறோம், ரைட்? என்ன மிஷின் வேணால் எடுத்துக்கோங்க. லெட் ஸ்டார்ட் வித் கார் ஆர் சைக்கிள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அது ஃபண்டமெண்டல், ஐ மீன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இன்வென்ஷன், ரைட்? ஸோ நம்ம சைக்கிள் வரதுக்கு முன்னாடி சும்மா என்ன பண்ணியிருந்தோம், நடந்து நடந்து தான் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ரைட்? ஒரு ஏ டு பி, பாயிண்ட் ஏலேருந்து பி போகணுன்னா நடந்து போனோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் சைக்கிளில் போனால் நம்ம வந்து ஒரு 6 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் ரீச் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம குயிக்காக ஒரு டாஸ்க்கு முடிக்கணும், ரைட்? ஸோ அந்த ஒரு அதில் சேவ் பண்ணுற ஒரு 4 மினிட்ஸை சேவ் சேவ் பண்ண 4 மினிட்ஸில் நம்ம வேற ஏதாவது ஒரு டாஸ்க்கை யோசிச்சு இன்னும் பெட்டராக அதை எப்படி பண்ணலாம்னு யோசிப்போம், ரைட்? ஸோ இது வந்து போரிங் டாஸ்க்குன்னு சொல்லலாம். மேபி இஃப் யூ டோன்ட் லைக் டு வாக் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பி, நீங்கள் ஒரு போரிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த போரிங் டாஸ்க்கை ஆல் கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட் பண்ண தான் நம்ம சைக்கிளுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ்லேயே போயிடலாம், ரைட்? அண்ட் தென் ஃப்ளைட் இருந்தது. ஸோ இதே ட்ராக்ல தான் ஏஐயும் போகுது, ரைட்? ஸோ ஏஐ ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, நீங்கள் உங்கள் மென்டல் எஃபர்ட் யூஸ் பண்ணி பண்ணுற டாஸ்க்கெல்லாம், மோஸ்ட் ஆஃப் த போரிங் டாஸ்க்கெல்லாம் இப்போ ஏஐ ஆட்டோமேட் பண்ணிடுச்சு, ரைட்? இதுக்கும் மேலே அது ஹியூமன் லெவல் பண்ண போகுது அப்படின்ட்டு தான் ஃபியூச்சர் சொல்கிறாங்க, ஏஜிஐ அப்படின்றாங்க. பட் இப்போதைக்கு ஒரு போரிங் டாஸ்க்கை கூட அது ஆட்டோமேட் பண்ணும், ரைட்? ஸோ ஸோ அந்த பாயிண்டில் திங்க் பண்ண சொல்லி தான் நான் யோசித்தேன். ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து டாஸ்க்ன்றது இம்பார்ட்டன்ட், ஏன் அதை ப்ரொடக்டிவாக பண்ணணும்? ஸோ அதுக்கு தான் இந்த இந்த கண்டென்ட் ரெடி பண்ணுது. ஸோ ஒன் ஆஃப் த டாஸ்க், இப்போது நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ரைட்? ஆஃபீஸ் போயிட்டு பிளைண்டாக ஒரு மெயில் செக் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன, சும்மா ஒரு ஒரு டாஸ்க் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்டிவாக இருக்காது, ரைட்? அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், நீங்கள் ஈவன் பிஃபோர் யூ ஸ்டார்ட் டு ஒர்க் ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை நோட் பேடோ எடுத்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அன்றைக்கி டே அப்படின்னு லைனாக எழுதுங்க. ஜஸ்ட் டம்ப் வாட் எவர் மைண்டில் இருக்கோ அது எல்லாமே எழுதிட்டு அப்புறம் யோசிக்கலாம், லைக் எதை வந்து பேரலைஸ் பண்ணலாம், எதை வந்து மல்டிபிள் டாஸ்க்கை அட் ஒன் டைமில் எது பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும் டாஸ்க், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் ஜாயின் பண்ண சொல்ல நீங்கள் மெயிலும் செக் பண்ணலாம். சி, உங்களோட மீட்டிங் நீங்கள் தான் அந்த மீட்டிங்கில் மெயினாக பேச போகிறீங்கன்னா நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் அப்பப்போ தான் அந்த மீட்டிங்கில் தேவைப்படுதுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு போரிங் டாஸ்க் லைக் இன்பாக்ஸ், இமெயில் இன்பாக்ஸ் செக் பண்ணுறது அது ஒன் ஆஃப் த போரிங் டாஸ்க் தான், ரைட்? இல்லைன்னா ஒரு மீட்டிங் செட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டைமில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் ஜாயின் பண்ண சொல்ல இந்த மாதிரி ஐடியாஸ் வரலாம், ரைட்? ஸோ அப்போல்லாம் நீங்கள் எப்போல்லாம் உங்களோட அட்டென்ஷன் தேவைப்படலையோ அப்போல்லாம் இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே டைமில் யூ ஆர் வர்ச்சுவல் மீட்டிங்லேயும் இருக்கீங்க, இமெயில் பாக்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ யூ ஆர் சேவிங் சம் டைம். சீக்வென்ஷியலாக பண்ணால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும், பட் இது பேரலாக பண்ணுறதுனால சேவ் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் வந்து லெட்ஸ் சே 40 மினிட்ஸ் டிரைவில் தான், ரொம்ப தூரம் இருக்க ஒரு டிரைவிங் காரோ பைக், ஸோ பைக் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சரி, கார் ஓட்டுறீங்க வச்சுக்கோங்க. அப்போது இஃப் யூ ஆர் வெரி குட் டிரைவர் அண்ட் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ஓட்டிகிட்டே இருக்கீங்க, பட் ஜஸ்ட் யுவர் ரேடியோ, அந்த காலத்தில் ரேடியோ கேட்டுட்டு போவோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாட்காஸ்ட் கேட்கலாம். ஸோ மேபி சம்திங் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன், நீங்கள் ஏ ரிலேட்டடாக கேட்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பேஷன், லெட்ஸ் வேர்ல்டு பற்றி, இல்லை என்ன நியூஸ் நடக்குது, இல்லைன்னா நான் யூஸ்வலாக சம்டைம்ஸ் போர் அடித்தா ஜாகிரபிக்கல், எர்த் பற்றி, இல்லைன்னா சோலார் சிஸ்டம் பற்றின பாட்காஸ்ட் எதாக இருந்தால் வீடியோ ப்ளே பண்ணலாம். ஸோ அகெயின் யூ ஆர் நாட் வேஸ்டிங் டைம். நீங்கள் 40 மினிட்ஸ் ஓட்டுறீங்க, அப்போ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக திங்ஸும் அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் மல்டிபிள் திங்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஒரு டின்னர் போயிட்டீங்க, அவங்க வந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ ஒரு பிளாக் படிக்கலாம், மொபைல் ஓப்பன் பண்ணி பிளாகோ, இல்லை நீங்கள் எதாவது பிளான் பண்ணலாம், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம், எப்படி பெட்டராக பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் கொஷின் என்னன்னா, நீங்க எப்படி ஒரு திங்க்
டாஸ்க்க பெட்டரா பண்ணலாம். அந்த மைண்ட் செட் இருந்தா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். ரைட்? ஸோ சீரியலைசிங் டாஸ்க் ஒரு டாஸ்க்க நான் சீரியலைஸ் பண்றதும், இஃப் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் பிளான், இது ஒரு குட் திங் தான். எல்லா டாஸ்க்குமே வந்து உங்களோட காக்னிட்டிவ் லோட டிமாண்ட் பண்ணாது. நீங்க எல்லாத்துக்குமே நீங்க ஃபுல் எஃபோர்ட் போடணும் அவசியம் இல்ல. சில டாஸ்க் கண்டிப்பா போட்டே ஆகணும். நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கோடிங் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கிளையண்ட்டுக்கு மெயில் அனுப்ப போறீங்க. இந்த மாரி டாஸ்க்லாம் ஆப்வியஸ்லி நீங்க அந்த ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் கன்டென்ட்ல. ஸோ அதெல்லாம் நீங்க சீக்வென்ஷியல் ஆக்கலாம். ரைட்? ஸோ அதுக்கு இன்டரப்ஷன்ஸே இருக்கக்கூடாது. பெட்டர் நீங்க எல்லா இன்டரப்ஷனையும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு, இந்த ஒரு டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்பார்ட்டன்ட்? ரைட்? ஆப்வியஸ்லி இது இது வந்து உங்களோட டைம் அண்ட் எனர்ஜிய நல்லாவே சேவ் பண்ணும். சேவ் பண்றனால என்ன யூஸ்? சேவ் பண்ணீங்கன்னா, இந்த எனர்ஜியும், டைமும் சேவ் பண்ணீங்கன்னா, நீங்க பெட்டரா சில திங்ஸ பண்ணலாம். மேபி நீங்க ஜிம்முக்கு போலாம். இல்ல கொஞ்ச நேரம் ரன்னிங் போயிட்டு வரலாம். இல்ல உங்களுக்கு ஃபேமிலி அந்த மாரி இருந்தா சரி, யூ கேன் ஸ்பெண்ட் சம் டைம் வித் தெம். ஸோ இது நீங்க இந்த டைம நீங்க ரிலாக்சேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க ரிலாக்சேஷன் ஆல்ரெடி நீங்க ரிலாக்ஸ்டா தான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னும் பெட்டரா அகைன் இப்ப இங்க என்ன தாட் ரொம்ப முக்கியம்னா, நெக்ஸ்ட் நான் என்ன பெட்டரா பண்ணலாம்? மேபி நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கலாம். ரைட்? இல்லைன்னா உங்க ஆஃபீஸ்ல இருக்க ஒரு டூலயே நீங்க இன்னும் பெட்டரா எப்படி என்ஹான்ஸ் பண்றது திங்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும். ரைட்? அதுக்கு அந்த மாரி உங்க டாஸ்க் எஃபிஷியன்ட்டா நீங்க ஹேண்டில் பண்ணா மட்டுமே தான் இந்த எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ரைட்? ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். ரைட்? ஸோ சீரியலைசிங் டாஸ்க் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் உங்களோட அட்டென்ஷன ரொம்பவே டிமாண்ட் பண்ணக்கூடிய டாஸ்க். ஸோ இது நீங்க அதுக்கேத்த மாரி தான் பிளான் பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்கள பண்ண சொல்றாங்கன்னு பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்களாவே ரியலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது செட் ஆகுமா? உங்களுக்கு புடிச்சதா இருந்தா கண்டிப்பா நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் போட்டு இந்த ஒர்க்க பண்ணலாம். ரைட்? ஸோ எல்லாம் ஆஸ் ஐ செட் எல்லா டாஸ்க்குமே நீங்க பண்ண முடியாது. ஸோ பேரலலா பண்ண முடியாது. ஸோ ஹை காம்ப்ளெக்ஸிட்டி டாஸ்க்கா இருந்தா நீங்க சீரியலைஸ் பண்ணுங்க. ரைட்? ஸோ ஒரு ஒரு நாளைக்கு 8 ஹார்ஸ் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, அதில ஏதோ 2 டாஸ்க் இம்பார்ட்டன்ட்டா வருதுன்னா, உங்களோட லெட்ஸ் சே மெசேஜிங் ஆப்ஸா இருக்கலாம், இமெயில் இன்பாக்ஸா இருக்கலாம். அதெல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு, ஃபோக்கஸ் பண்ணி இந்த டாஸ்க்க முடிங்க. ரைட்? மேபி அது ஒன் ஆஃப் த டெட்லைனா இருக்கலாம். நாளைக்கோ இல்ல இன்னைக்கோ. ஸோ மத்த இன்டரப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, இதில ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் டாக்குமெண்டேஷன், அ இமெயில் அனுப்பணும். அப்புறம் அ யாரோடனா கனெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சம் லோ காம்ப்ளெக்ஸிட்டி டாஸ்க்கா இருந்தா, நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க சொல்லயும் இத பண்ணலாம். இது வந்து டாஸ்க் ரிலேட்டட். ரைட்? நெக்ஸ்ட் வந்து எனர்ஜியும் நீங்க செக் பண்ணணும். எனர்ஜி வந்து உங்களோட எனர்ஜி லெவல் எப்ப பீக்கா இருக்கும்? ஸோ எனக்கெல்லாம் பெர்சனலா பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம்ல நல்லாவே இருக்கும். லைக் ஒரு 7:00 ஆர்ஸ் 8:00 நல்லா மார்னிங்ல எழுந்து ஒரு ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸ்ல நான் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாஸ்க் பண்ணுவேன். ரைட்? ஸோ அதே மாரி வொர்க் டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த 12 டூ 2:00 ரைட்? லஞ்ச் போறதுக்கு முன்னாடி அ 12லேருந்து ஒரு லஞ்ச் போறதுக்கு முன்னாடி அந்த டைமும் எனக்கு பீக் டைமா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு டைம் கிடைச்சா அந்த ஒரு 1 ஹவர்லயும் நான் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் பண்ண ட்ரை பண்ணுவேன். ரைட்? ஸோ இப்போ அ ஆஸ் ஐ செட் ஏர்லியர் ரைட்? ஸோ நீங்க உங்க ஆஃபீஸ் டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இதில பெட்டரா பிளான் பண்ணலாம். ஸோ இத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருந்தேன் ரைட்? நீங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் தட்டுறதுக்குள்ள, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் வியூ இருக்கணும். மேபி அந்த டே நீங்க நெனச்ச மாரி இருக்காமலும் இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ஒரு வியூ இருந்ததுனா, நீங்க பெட்டரா அந்த டேவ கண்ட்ரோல் பண்ணலாம். ரைட்? ஒன்ஸ் நீங்க பிளான் போட்டதுக்கப்புறம், நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், பேரலல் சீரியலைஸ் எது பண்ண முடியும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி, அதுக்கேத்த மாரி அந்த டாஸ்க் அரேஞ்ச் பண்ணி, யூ கேன் கோ அஹெட். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற யாருக்குன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க் யூ.